கூத்தியாளோடு கூத்தடிக்கிற கூத்தியாளுடன் கும்மாளம் போடும் நடிகராகிவிட்டார் ஜெயமரவி. சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனால் அடுத்த நாள் இவர் வந்து ஒரு டான்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அது என்ன காட்டுது? கொழுப்பு இல்லை ஒரு கொழுப்பு திமிரு. எவனாவது பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா, பொண்டாட்டி போயிட்டான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்துச்சா? இல்லை. நான் தயாரிச்சேன்னு அந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணல. சவால் விடுறாங்க மாமியார். இதுக்கு என்ன சொல்ல போறாரு? நான் இருக்கும்போது படம் உனக்கு ஒழுங்கா வந்துச்சு, இப்போ உனக்கு படம் ஒழுங்கா வருதா? இது காரணம் யாரு? கனிஷா. தரேன்னு சொன்னவர் ஒரு 15 நிமிஷத்துல அவன் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பு கச்சா அமிச்சான்னு, நீனு எப்போ பார்த்தாலும் நீ ஏடிஎம் மிஷினாகவே பயன்படுத்துறீங்களா? இதெல்லாம் அவங்க பாட்டு செய்ய மாட்டான். அது கச்சா அமிச்சான்னு வாட்ஸ்அப்பில் வருது. அது வந்து அவர் அனுப்புனது அல்ல, கனிஷா அனுப்புனது. உங்கள் மனநோயை ஹீல் பண்ணுறேன் ஹீலராக வந்தவ இன்னொருத்தி புருஷனை வச்சுக்கிட்டா. ரவிமோகனை பிடிச்சி பேய் மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க. பேய் என்கிற கனிஷா ரவிமோகனை விட்டு பிரிஞ்சாதான் ரவிமோகன் மனுஷனாக இருப்பார். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரவிமோகன் ஆர்த்தி இஷ்யூ எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சார். அது ஒரு பக்கம் இருக்க, ரவிமோகன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ கொடுத்துருந்தாரு. அதுக்கு ரிப்ளையாகவும் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து பேசிட்டாங்க சார். இப்போ திடீர் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் திடீர் ப்ரெஸ் மீட்டு? அதில் வந்து பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கான காரணம், சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு, விவகாரத்து குறித்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் என்னன்னா 6 லட்ச ரூபா மாதம் கொடுப்பாரு. ஆனால் அந்த 2 பசங்களையும் அவர் சந்தித்து பேசலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் மறுபடியும் அவங்க உட்கார்ந்து பேசணும். யார்? மனைவியோட உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டு. இதையொட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னமோ 6 லட்சங்கிறது, நாங்கள் 30 லட்சம் கேட்டது வந்து, அது 40 லட்சம் கேட்டது வந்து 30 லட்சம் தான் கேட்டோம். அது பெருசாக சொல்கிறாங்க. அந்த பையன் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறான், மூத்த பையன், அவனுக்கு செலவு. அப்புறம் அவன் வந்து சினிமா கோர்ஸ் இருக்கான், அதுக்கு செலவு. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் அது அவளை சொன்னமே தவிர மற்றபடி நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை. இப்போ என்னன்னா, அவர் வந்து காசு இல்லைன்னு சொல்கிறாரு, அது போய். கோவாவில் அவர் கனிஷா பேர்லையும் அவர் பேர்லையும் வீடு வாங்கிக்க. எதுக்கு? இப்போ அவருக்கு வந்து ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி ஈசிஆரில் அவர் தான் வீடு கடன் வாங்கி கட்டினார். அதில் தான் அவர் குடும்பத்தோடு இருந்தார். அதில் வந்து இஎம்ஐ கட்டாமல் ஒரு 6 மாதம் விட்டார். பேங்க்காரன் நோட்டீஸ் அனுப்பிட்டான், ஜப்தி நோட்டீஸு. அப்புறம் அதுக்கு உண்டான பணத்தெல்லாம் நான் தான் என்னுடைய மகளுக்காகவும் பேரனுக்காகவும் செஞ்சேன். அவர் என்றைக்காவது பணம் கொடுத்துருக்காரா கேளுங்க. அது மட்டும் இல்லை, அவர் மார்க்கெட்டு இழந்த நேரம் 6 கோடி வெளியே சம்பளம் வாங்கிட்டு இருந்தால், நான் 8 கோடி கொடுத்து 8 கோடி சம்பளம் கொடுத்து தான் நான் அடிக்க வச்சுருக்கேன். அவர் ஒன்றும் சும்மா அடிக்க வைக்கல, வவுச்சர்லாம் இருக்குது பாருங்கன்னு காமிச்சாங்க. அப்புறம் 8 கோடி சம்பளம் வாங்கினா 10 கோடி சம்பளம் கொடுத்தோம், அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. எங்கே நாங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டோம்? இன்னும் ஏமாற்றிட்டேங்கிறாரு. பிளாக் மேஜிக்னு சொல்கிறாரு. பிளாக் மேஜிக் செஞ்சது யோகாசனம் செய்கிறேன், யோகாசனம் கற்றுக் கொடுக்குறேன், உங்கள் மனநோயை ஹீல் பண்ணுறேன் ஹீலராக வந்தவ இன்னொருத்தி புருஷனை வச்சுக்கிட்டா. இது எவ்வளோ பெரிய தப்பு! அவளை யோகாசனம் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இவரை வந்து வசியப்படுத்திட்டா. வசியப்படுத்தி அவளோட சேர்ந்துருக்கும் போதெல்லாம் குடும்பத்துக்கு யாராக பேசுகிறாரு. உதாரணமாக, பாஸ்போர்ட்டில் வெளிநாடு போகிறதுக்கு அம்மா அப்பா 2 பேர் கையெழுத்து வேணும். நல்லா அப்பா கையெழுத்து வேணும்னு பையனே பேசுனா, அவர் சரிப்பா உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன், வரேன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் காத்திருந்து வரலை. அப்புறமா இந்த மாதிரி வெளிநாடு போகிறேன், பணம் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. தரேன்னு சொன்னவர் ஒரு 15 நிமிஷத்தில்
அவன் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பு கச்சா அமிச்சான்னு நீனு எப்போ பார்த்தாலும் நீ ஏடிஎம் மிஷினாகவே பயன்படுத்துறீங்களா? இதெல்லாம் அவங்க பாட்டி செய்ய மாட்டாங்க. அது இதுன்னு கச்சா அமிச்சான்னு வாட்ஸ்அப்பில் வருது. அது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆமாம், அது வந்து அவர் அனுப்புனது அல்ல, கெனிஷா அனுப்புனது. கெனிஷா துபாய்க்கும் போகலை, இவரை விட்டு போகவே இல்லை, கெனிஷாவோட தான் அவர் இருக்கார் அப்படின்னு போல்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்தவித மறுப்பும் சொல்லலை. சரி, இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ அவங்க பையன் வந்து நான் வெளிநாட்டு படிக்க போகிறேன், சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்பாவை வந்து இங்கே இருக்கும்போது பையனை பார்க்க முடியல, ஒரு வெளிநாட்டுக்கு போனால் பார்க்க முடியாமல் போயிருமென்ற அந்த ஒரு ஏக்கத்தில் சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏன்னா என்ன மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க சொல்லியிருக்காங்க தான், முழுசாக சொல்லலை. அது ஒன்று இருக்குல்ல சார்? ஏங்க, எல்லா தகப்பனும் தன்னுடைய பசங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு தான் விரும்புவாங்க. சரி, அதை ஒன்றும் பிரிவு இல்லை, பிரிவாயிரும், அவனை பார்க்க முடியாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ என் வரேன்னு சொல்லிட்டு வரல சார், அது கேட்டால் அதுக்கு அதான் கெனிஷா அப்படி வசியப்படுத்தி கைப்பாவே ஆக்கி வச்சிருக்கா அப்படின்னா அவங்க பாட்டி சொல்கிறாங்க, சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அதுதான் உண்மை. ஆனால் அதே பிரஸ் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த பிளாக் மேஜ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து மைக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு. இது எப்படி? பிளாக் மேஜிக்ங்கிறது வேற, வசியம் பண்ணுறதுங்கிறது வேற. அவரு அந்த பிளாக் மேஜிக்ங்கிறத சொன்னதுனால தான் இவங்க அந்த பிளாக் மேஜிக் சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் பிளாக் மேஜிக் பண்ணுறோம்? அவர் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவார். அவர்கிட்ட கேட்டு பாருங்க. என் பையனை தான் நினச்சேன், அவர் என் மருமகனை நினைக்கவே இல்லை. அவர் இப்படி பேசுகிறாரு. என் பொண்ணை நான் தரமாட்டேன்னு சொன்னேன், அவர் தான் வலுக்கட்டாயமாக கையில் அறுத்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் எடிட்டர் மகனும் அவர் ஒய்ஃபும் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க, சுஜாதாக்கிட்டையும் விஜயகுமார்ட்டையும். சரி ரைட்டு, பொண்ணு விரும்பிட்டா அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம். 10,000 பேரை அழைச்சி பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணோம். யார் இவரை வற்புறுத்தினா கல்யாணம் பண்ண சொல்லி சொல்லுங்கள்? ஏன் இப்படி போய் பேசுகிறாரு? அவர் பேச என்ன காரணம் சார்? இப்போ ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு போய் சொல்லணுமா என்ன? ஆனால் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கோவலன் விஷயத்தை எடுத்துங்க. இப்போ மாதவி வந்த பிறகு கண்ணையை மறந்துட்டார்ல. ஆமாம் சார். கண்ணை என்ன தப்பு பண்ணா? அதே நிலைமையில தான் கோவலன் மாதிரி தான் இப்போது ரவிமோகனுடைய நிலைமை. அதாவது மாதவியுடைய மயக்கத்தில் வசியத்தில் எப்படி கோவலன் இருந்தானோ அதே மாதிரி இப்போ கனிஷாவுடைய மயக்கத்தில் இருக்கார். தாலி கட்டின பொண்டாட்டி அவனாவது தவிக்க விடுவானா? தவிக்க விடலாமா? அவன் மனுஷனா? முதல்ல கதாநாயகனாக இருந்தார். நாங்கள் இருக்கும்போது வரைக்கும், கனிஷாவோட வாழ்கிற வரைக்கும் அவர் வந்து கதாநாயகத்தான் இருந்தார். அப்புறம் திடீர்னு அவர் என்ன பண்ணார்? கனிஷா வச்சுக்கிட்டார், வில்லனா மாறினார் படத்தில். ஆமாம், இப்போ எந்த நேரமும் ஒரே குடி போதைக்கு அடிமையாகிட்டார். ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அந்த படம் வந்துச்சா? வரல. இல்லை. இப்போ நான் தயாரித்தேன்னு அந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணல? சவால் விடுறாங்க மாமியார். இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? என்னென்னு சவால் விடுறாங்க சார்? எப்படி உன் படம் வெளியே வந்து பார்க்க அப்படி சொல்கிறாங்களா? அப்படி சொல்ல. எப்படி, என்ன சவால் அது? நான் இருக்கும்போது படம் உனக்கு ஒழுங்காக வந்துச்சு, இப்போ உனக்கு படம் ஒழுங்காக வருதா? இது காரணம் யார்? கனிஷா. இப்போ ஒரு சாதாரண பட பூஜை சிம்பிளாக போடலாம். இது எதுக்கு அந்த வர்த்தக மையம்? அதில் எவ்வளவு செலவு, எவ்வளவு வாடகை, இது தேவை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு அவர் பாதிலே சொல்லலையே. அவர் அன்னைக்கு பத்திரிகையாளங்கள்கிட்ட அழுன்னு அழுதுட்டு எஞ்சி போயிட்டார். பத்திரிகையாளங்க எந்த கேள்வியும் கேட்கல. சார் அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னார், அதாவது என் பசங்களை பார்க்க விடலை அப்படின்னு போன ப்ரெஸ் மீட்டை சொன்னார். இப்போ இங்கே அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டதே பசங்களை அவர் பார்க்கணுன்னு தான், அவர் பார்க்க தயாராக இல்லைன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களே சார். மோகன் அப்படி சொல்லியிருக்கார், மாமியார் இப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டு எது உண்மை சார்? அவங்க கோர்ட்டில் போனாங்கல்ல, இவர் ஒழுங்காக வந்து பார்த்துருந்தா ஏன் கோர்ட்டுக்கு போகிறாங்க? கோர்ட்டில் கேட்டிருப்பாங்கல்ல. சரிங்க சார், இதெல்லாம் கோர்ட்டில், அது இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும் போது அது பப்ளிக்கில் பேசக்கூடாது, ஓகேங்களா? யார் சொன்னா? இல்லை, கோர்ட்டில் தீர்ப்பைத்தான் நாம் வந்து தப்பாக பேசக்கூடாது. கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னால் அது வந்து இன்வெஸ்டிகேஷன், ஒரு மர்டர் கேஸுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கரெக்டு. அதாவது அந்த சாட்சிகளை கலைக்கிற மாதிரி இருந்துன்னா, இதில் கனிஷா யார் எந்த சாட்சியை கலைக்க போகுது? இல்லை சுஜாதா விஜயகுமார் ஆர்த்தி எந்த சாட்சியை கலைக்க போகிறாங்க? சரி, சரியாக சொன்னீங்க. இப்போ இந்த கேஸை சம்மந்தப்பட்டவங்க 2 பேர் சார், ரவிமோகன் அவர்கள், ஆர்த்தி அவர்கள். ரவிமோகன் அவர்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்த்தி அவர்கள் வந்து போஸ்ட் அந்த சோஷியல் மீடியா மூலமாக பேசிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ஆனால் பேச வேண்டிய ஆர்த்தி கம்முன்னு இருக்காங்க, அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்களே சார், இது என்னது இது? அதாவது எந்த ஒரு மனைவியும் தமிழ் பண்பாடு தெரிந்த தமிழச்சியாக இருக்கிற மனைவி என்ன சொல்லுவாங்க? கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன், புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
ஆனால் புருஷன் பண்ண தவறுகளை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் பெண்ணை பெற்றவங்கிற முறையில் சுஜாதா விஜயகுமார் அவங்க மனசு. பிரச்சனையே வெளியே வந்துருச்சு. அல்ல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரவி அவர்கள் சொல்றபடியே ஆர்த்தி அவர்கள் வந்து அவங்க அம்மா கண்ட்ரோல், அதாவது அவங்க வீட்டில் அதை சொல்ல சார், அவங்க அம்மா சொல்றதான் அப்படியே வந்து வேத வாக்கா வந்து கேட்குறாங்களோன்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? என்ன சொல்லிட்டாங்க இப்போ? என்ன வேத வாக்கு கருதி கட்டுச்சு? இல்லை சார், இந்த பிரச்சனையிலே வந்து ஆர்த்தி அவர்களும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறது, கமெண்ட் பண்ண அது வேற விட்டுருங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கு, என்ன ஏது அப்படின்னு அவங்க சொன்னதே இல்லைங்க. இப்போ ஏற்கனவே விவாகரத்தான தனுஷோ ஐஸ்வர்யாவோ ஏதாவது பேசுனாங்களா? ஆனால் அவங்க 2 பேரும் ப்ரெஸ் மீட் கொடுத்ததில்ல சார். யாரும் 2 பேருமே கொடுத்ததில்ல, அதுவும் பார்க்க முடியல. கொடுக்கல. ஏன்? நளினி கொடுத்துச்சா? அவங்க வீட்டுக்காரர் ராமராஜன் கொடுத்தாரா? பார்த்திபன் கொடுத்தாரா? பார்த்திபன் முன்னாடி சீதா அவர்கள் சீதா கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட்டாக இப்போது நம்ம தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, ஆமாம் சார், அவர் மனைவியோட சேர்ந்துட்டார்ல, விவாகரத்து பண்ண பிறகு மனைவியோட சேர்ந்துருக்காரு. நல்ல விஷயம். அதே மாதிரி இயக்குனர் பிரியதர்ஷன் அவர் 7 வருஷத்துக்கு முன்னாலே விவாகரத்தை பிரிச்சுட்டார். இப்போ அவருடைய மனைவி லிஸி அவங்களும் நடிகை தான், பிரியதர்ஷனும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த மாதிரி பிரிந்தவர்கள் சேர்வது வந்து இயல்பு. ஏன்னா ஒரு நண்பர்களுக்குள்ள பிரிவு வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கக்கூடாது, பேசி தீர்த்துக்கணும். பொண்டாட்டிக்குள்ளே தகராறு வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அதாவது ஒரு காலத்தில் நீ அந்த ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ண, அது யோசிக்கணும்ல. சரி சரிங்க, இன்னொரு விஷயம் சொன்னேன். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்று நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணோம், இல்லைனா வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் சார். சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, ஆனால் அடுத்த நாள் இவர் வந்து ஒரு டான்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அது என்ன காட்டுது? கொழுப்பு, இல்லை ஒரு கொழுப்பு திமிரு. எவனாவது பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சிட்டா, பொண்டாட்டி போயிட்டான்னு சினிமாவில் தான் ஒரு படத்தில் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜனராஜ் கத்துவான், அது காமெடி சீனு. அந்த மாதிரி இப்போ உனக்கு விவாகரத்து கொடுத்துருக்கு, 6 லட்ச ரூபா மாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பையனை இதுக்கு போய் எவன் குத்தாட்டம் போடுவோன்னா? ஆனால் அவர் அதுக்காக தான் நம்ம சொல்ல முடியாது. அவர் சொன்ன ஆர்டினரி மேன் ஒரு பாட்டு வெளியிருந்திருக்கு, எங்கள் அப்பா போய் நேற்று பார்த்துருக்கேன், ஒரு ஆள் இப்படி இருக்குமோ, மடியில் கனம் இல்லை நான் ஏன் பயப்படணும், அந்த ஒரு தோணியும் இல்லை வேற என்ன இருக்கும் சார்? மடியில் கனம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மடியில் தான் கனமாக இருக்க, கெனிஷா தான் கனம். அதாவது எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாள். அதே மாதிரி அந்த கெனிஷாவும் ஏற்கனவே விவாகரத்து ஆனவ, அவளுக்கு இன்னொருத்தர் எச்சிலையில் சாப்பிடணும்னு ஏன் அவசியம்? அதுவும் பாவம், ரவிமோகனை பிடிச்சி பேய் மாதிரி ஆட்டிகிட்டு இருக்க தேவையா? அந்த பேய் என்கிற கனிஷா ரவிமோகனை விட்டு பிரிஞ்சாதான் ரவிமோகன் மனுஷனாக இருப்பார். ஆனால் இப்போ அவர் மனுஷன் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே முன்னிட்டு. அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, எனக்கு உண்மையாக இருந்தால் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணி போகிற அழுத்தமாக, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் 4 பேரும் ஒரே ரூம்ல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது யாரும் ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்றாங்க இல்லை இந்த ஃபேமிலி சொல்றாங்களா? ஃபேமிலி தான் சொல்றாரு. இப்போ அம்மாவோட இருக்காங்க 2 பசங்க. ஆமாம், இனிமேல் உன்னையை பார்த்து பேசினாலும் அவங்க அம்மா கூட வருவாங்க. இவர் என்ன நினைக்கிறது, கனிஷாவோட உட்காந்து பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது, அது நடக்காது. அவங்க அம்மாவை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க பசங்க. அப்போ எதுக்கு வந்து பொண்டாட்டியை உட்காந்து இப்போ அது பாட்டுக்கு வர மாதிரி இருந்து நீ அதாவது ஒரு தனி அறையில் 2 பேர் சண்டை போட்டு 2 பேர் சண்டை போட்டுருக்கவங்கள தனி அறையில் அடைச்சவனாலே அவங்க சம்மதம் ஆயிடுவாங்க. அப்படி தான் இந்த ஏன் தனியாக சந்திக்க மாட்டேங்கிறேன்னா அவர் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு இவர் கூச்சமாக இருக்குது. இதான் சார் தப்பு பண்ணது, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை வேற என்ன? அதே தான். அப்படி டேரக்டாக போய் மன்னிப்பு கேட்டலாமே சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு. ஈகோ குற்றம். ஈகோ காரணம் இவருங்களா இல்லை வேற என்னங்களா, பின்னாடி வேற என்ன இருக்காங்களா? ரவிமோகன். சரிங்க சார், இப்போ இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. சுஜாதா விஜயகுமார் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நேற்று ஜெய்சன் செஞ்ச அவர்கள் இன்டர்வியூ நான் பார்த்தேன், அந்த இன்டர்வியூ பார்த்து எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிருச்சு. அவர் வந்து அவங்க அப்பா பற்றி பெருமையாக சொல்கிறாரு, ஆனால் உங்கள் பசங்க அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது தன்னுடைய அம்மாவை விட்டு தன்னுடைய தந்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிரிஞ்சிருந்தாலும் அந்த பையன் விட்டு கொடுக்காம பேசுகிறான், தகப்பனை விட்டு கொடுக்காம பேசுகிறான். கரெக்டாக விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. ஆனால் இந்த பசங்க இது வரைக்கும் சோஷியல் மீடியா வெளியே வந்து எதுவும் பேசவே இல்லை.
அப்படி பேசுறதுக்கு முன்னாடியே உங்க பசங்களை விட்டு கொடுங்க பேசுவாங்களா அப்படின்னு சொல்றது எப்படி? பசங்களை இல்லை சார், இப்போ ஜெயசஞ்சய் அவர்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து பேசிட்டாரு, அவங்க அப்பா விட்டு கொடுக்காம பேசுறா, ஓகே. இந்த பசங்க யார், ரவிமோகன் அவர்களோட 2 பசங்களை வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டாக்கும் பண்ணல, எதுவும் பேசுவோம் இல்லை வெளிப்படையா. அப்படி பேசுறதுக்கு முன்னாடியே உங்க பசங்க உங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்களா? அதுவும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இல்லை எப்படி? அவங்க பேசவில்லைனாலும் அவங்க ஸ்கூல் பசங்க கேட்பாங்களே, என்னடா அவங்க அப்பா இப்படி இன்னொருத்தி வச்சிருக்கார கேட்பாராங்க இல்லையா? அப்போ அந்த பையனுடைய மனசு எவ்வளோ வருத்தப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டான்ல, தப்பு இல்லது. ஒரு தந்தையாக இருந்து பசங்களுக்கு உதவி செய்யணுமா, நீ அவங்களுக்கு போய் ஒவ்வொருத்தன் கொடுக்குற மாதிரி நீ இந்த வயசில் இன்னொருத்தியை வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ இது முடிவானதான் சார் ஆக போகுது இந்த பிரச்சனை. இந்த ஈகோ உட்காந்து பேசினா தான் அது முடியும். கோர்ட்டில் சொன்ன மாதிரி நீயும் பொண்டாட்டியும் உட்காந்து பேசு. ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணி சொல்ல, நான் சாகும்போது கூட இது நடக்காது, செத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாருங்களே, இவரே முடிவு பண்ணிட்டாருங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம், மனநோயாளின்னு அர்த்தம். இல்லை அது விரக்தின்னு கூட எடுத்துக்கலாம்ல சார்? என்ன விரக்தி? இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகிறதே கிடையாது, இதுக்கப்புறம் மாற போதும் கிடையாது அப்படின்னு ஒரு விரக்தியில் ஒரு கோபத்தில் இருக்குமா? அதாவது அந்த கோபம் வந்து தவறான கோபம். என்ன இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம தமிழ் பண்பாடு. சரி, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரவிமோகனுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவருடைய தந்தை எடிட்டும் போகணும், இல்லை திருமதி எடிட்டும் போகணும், தன்னுடைய பையன் அவனுடைய மனைவியிட்டிருந்து பிரிஞ்சு வாழ்கிறது விரும்புவாங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க சார். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. அவள் மயக்கியிருக்காங்க. அவள் நான் துபாய்க்கு போகிறேன்னு சொன்னது தப்பு, இவரை விட்டு போனேன்னு சொன்னதும் தப்பு. பக்கத்து தெருவில் தான் தப்பு தாண்டி பொய். பக்கத்து தெருவில் தான் அவங்க வாடகைக்கு இருக்காங்க. சரி, வாடகைக்கு இருப்பதோடு செம ஜாலியாக இருக்காங்க. அதாவது கூத்தியாளோடு கூத்தடிக்கிற, கூத்தியாளுடன் கும்மாளம் போடும் நடிகராகிவிட்டார் ஜெயம் ரவி. நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.